திருமேனி சிந்தும் இரத்தம் தேவா, இதுதான உந்தனின் சித்தம். கூட சேர்ந்து பாடுங்க. திருமேனி சிந்தும் இரத்தம் தேவா, இதுதான உந்தனின் சித்தம். முட்கிரீடம் நீரோ ஏற்றி பொற்கிரீடம் ஏனோ மறந்தி. முட்கிரீடம் நீரோ ஏற்றி பொற்கிரீடம் ஏனோ மறந்தி. திருமேனி சிந்தும் இரத்தம் தேவா, இதுதான உந்தனின் சித்தம். திருமேனி சிந்தும் இரத்தம் தேவா, இதுதான உந்தனின் சித்தம். அன்பின் பரலோக பிதாவே, நல்ல நேரத்திற்காய் ஸ்தோத்திரம். உம்முடைய வார்த்தைகளை நாங்கள் தியானித்து கொண்டு இருக்கிறோம். ஆவியானவர் பேசுங்க. அந்த வார்த்தைகளை நாங்கள் கேட்டு கீழ்ப்படிந்து அந்த ஆசீர்வாதங்களை நாங்கள் சுதந்திரித்து கொள்ளும்படியாக தேவரீர் உதவி செய்வீராக. கிருபை சூழ்ந்து கொள்ளட்டும். இயேசுவின் மூலம் ஜெபங்கேளும் நல்ல பிதாவே, ஆமென்னு கொஞ்சம் வரலாம் சொன்னீங்க. அல்லேலூயா. பின்னால் இருக்கிறவங்க அல்லேலூயா, அல்லேலூயா. இன்னும் சொல்லாம இருக்கிறீங்க அல்லேலூயா. இயேசு நல்லவர். ஆமென். இந்த நேரத்திலும் கூட கல்வாரி சிலுவையில் அவர் பேசின இந்த 4வது வார்த்தை, ஏலி ஏலி லாமா சபக்தானி. அதற்கு என் தேவனே என் தேவனே ஏன் என்னை கைவிட்டீர். கேட்டு கேட்டு எல்லாருக்கும் நல்ல அந்த வார்த்தை தெரியும். அல்லேலூயா. எனக்கு அன்பான தேவ பிள்ளைகளை, 3 வார்த்தைகளை அருள்நாதர் இயேசு கிறிஸ்து பேசின அப்புறம் 3 மணி நேரம் இந்த உலகம் எங்கும் அந்தகாரம் சூழ்ந்தது என்று வேதத்தில் வாசிக்கிறோம். எனக்குள்ளாய் ஒரு கேள்வி, ஏன் 3 மணி நேரம், ஏன் 2 மணி நேரம் இல்லை, ஏன் 4 மணி நேரம் இல்லை என்று சொல்லி நான் வேதத்தை திருப்ப ஆரம்பித்தேன். அதில் ஒரு வசனம், 1 யோவான் 2ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம், உலகத்தில் தோன்றின பாவம் என்று சொல்லி ஒரு 3 பாவத்தை குறிப்பிடுகிறார். நல்ல கவனிங்க. இதுதான், இந்த 3 பாவம்தான் எல்லா பாவத்திற்கும் வேறாய் இருக்கிறது. அது என்னவென்றால், மாம்சத்தின் இச்சை, கண்களின் இச்சை, ஜீவனத்தின் பெருமை. இந்த 3 பாவங்களும் அந்த இருள் சூழ்ந்த நேரத்தில் இந்த மனுக்குள்ளம் இதற்குள்ளே வந்துடக்கூடாது, இந்த பாவங்கள் மனுஷனை ஜெயித்திடவிடக்கூடாது என்று சொல்லிதான் அந்த அந்தகார நேரத்தில் Jesus was destroying every power of sin. அந்த 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 எல்லா பாவத்தின் அந்த அகோரத்தை மனிதனுக்குள்ளே அது வந்துடவிடக்கூடாது என்று சொல்லி அவர் என்ன செய்கிறார் என்று சொன்னால், அவர் தனக்குள்ளே அந்த பாவத்தின் எல்லா வல்லமைகளை செயலிழக்க செய்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. இந்த 3 பாவங்கள் தான் எல்லா பாவத்திற்கான வேர். எல்லா பாவம் இதிலிருந்து தான் உற்பத்தி ஆகுகிறது. ஆகவே தான் அவர் 3 மணி நேரம் அந்த கல்வாரி சிலுவையில் எதோடு போராடி கொண்டிருந்தார்? பாவத்தின் அந்த அந்தகாரத்தோடு அவர் போராடி கொண்டிருந்தார். ஒரு வசனத்தை வாசிங்களேன். ஏசாயா 53ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம். கர்த்தரோ நம்முடைய எல்லா அக்கிரமங்களையும் யார் மேல் விழ பண்ணினாரா? இயேசுவின் மேல் என்ன செய்தாரா? விழ பண்ணினார். அந்த நேரத்தில் தான் அவர் பிதாவை நோக்கி, எனக்கு இன்னும் ஒரு கேள்வி, ஏன் இயேசு சுவாமி நீ 2 முறை என் தேவனே என் தேவனே ஏன் என்னை கைவிட்டீர் என்று சொல்லி ஏன் மகா சத்தமிட்டு கூப்பிட்டீர்? எனக்குள்ளாய் ஒரு கேள்வி தியானித்தேன், காத்திருந்தேன்.
அந்த வியாகுலத்தின் அந்த சத்தங்கள் என் உள்ளத்துக்குள்ளே தொனிக்க ஆரம்பித்தது. ஏன் 2 முறை என் தேவனை என் தேவனை என்று நீர் கூப்பிட்டீரையா என்று கேட்ட கேள்விகளுக்கு என் உள்ளத்தின் ஆழத்திலிருந்து ஆண்டவருடைய அந்த வார்த்தை தொனித்தது. முதலாவது என் தேவனே என்று சொல்லி என் பிதாவை நோக்கி நான் வேண்டுதல் செய்தேன். நீர் என்னை தனியே இருக்கவே விடுதில்லையே, நான் எங்கே இருக்கிறேனோ அங்கே எல்லாம் நீர் இருக்கிறீரே, நாங்கள் 2 பேரும் ஒன்றா இருக்கிறோமே, பின்ன நீர் ஏன் என்னை கைவிட்டீர்? 2வது முறை என் தேவனே என்று சொன்ன காரியம் யாரிடத்தில் சொன்னாராம்? பரிசுத்த ஆவியானவரிடத்தில் சொல்லியிருக்கிறார். பரிசுத்த ஆவியானவரே, நீரும் என்னை கைவிட்டீரோ? இந்த பூமியிலே நான் என்னுடைய பயணத்தை தொடங்கும் பொழுது, என்னுடைய ஊழியத்தை தொடங்கும் பொழுது பரிசுத்த ஆவியானவராகிய நீர் புறாவை போல என் மேல் அசைவாடினீரே. அது ஊழியத்தின் தொடக்கத்தில் இருந்து அந்த நாட்களிலே என் கூட இருந்தீரே. இப்பொழுது நான் ஊழியத்தை முடிக்க போகிறேனே, எங்கேயா நீரும் என்னை கைவிட்டீரோ என்று சொல்லி 2வது முறை பரிசுத்த ஆவியானவரோடு என்ன செய்கிறார்? பேசுகிறார். இது எல்லாம் யாருக்காக? என் அன்பான தேவ பிள்ளைகளே, இருள் சூழ்ந்த அந்த நேரத்தில் அவர் பிதாவை நோக்கி நமக்காய் வேண்டுதல் செய்கிறார். அவர் என்ன சொல்கிறார் தெரியுமா? இந்த பாவங்கள் வெறும் பாவம் என்று, மீறுதல், அக்கிரமம் அப்படி என்று பார்க்காம, நம்முடைய சிந்தனையில் இருதயத்தில் தவறாய் தோண்டுகிறது பாவம். அதை நாம் செய்யும் பொழுது அது குற்றம். அந்த குற்றம் தேவனுக்கு விரோதமாக இருக்கும் என்று சொன்னால் அது மீறுதல். அதே குற்றம் மனுஷருக்கு விரோதமாக இருந்தால் அதுதான் அக்கிரமம். இது எல்லாத்தையும் மனுக்குள்ளம் இதற்குள்ளே விழுந்து விடக்கூடாது என்று சொல்லி எல்லா வல்லமைகளும் அவர் செயலக்க செய்தார். அல்லேலூயா, அல்லேலூயா. சிலுவையில் அவர் சொல்லும்போது முதல் வார்த்தையில் பேசுகிறார், இவர்கள் அறியாமையினால் என்ன செய்கிறாங்க இவர்களை. அப்போ சிலுவையிலிருந்து அவர் மன்னிப்பு கொடுத்தது வெறும் தெரியாமல் செய்கிற பாவத்திற்கு மட்டுமே. சிலுவையில் அவர் மன்னிப்பு கேட்டது பிதாவிடத்தில் தெரியாமல் செய்கிற குற்றத்துக்கு மாத்திரமே. அப்போ தெரிந்த பாவங்களுக்கு என்ன? எபிரேயர் 10ஆம் அதிகாரம் 26, 27 சொல்லுகிறது, மனப்பூர்வமாய் நாம் பாவம் மீண்டும் மீண்டும் செய்தால், பாவம் என்றும் தெரிந்தும் மீண்டுமாய் பாவம் செய்தால் வேதம் சொல்லுகிறது பட்சிக்கும் கோபாக்கினை வரும். நீதிமொழிகள் 6, 14, 15 சொல்லுகிறது, இடவிடாமல் பொல்லாப்பு பாவம் செய்தால் சகாயம் என்று சடுதிலே நாசம் அடைவோம். என் அன்பான தேவ பிள்ளைகளே, பாவம் கொடூரமானது. அது தேவனுக்குள்ளாக ஒரு பிரிவினையை சனப்பொழுதுக்கு கொண்டு வர முடியும் என்று சொன்னால் வேதம் சொல்லுகிறது. ஏசாயா 59ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம் சொல்லுகிறது, அவருடைய அக்கிரமம், நம்முடைய அக்கிரமம் பிரிவினையை கொண்டு வருகிறதாம். நம்முடைய பாவமோ அவருடைய முகத்தை மறைக்கிறது. என் அன்பான தேவ பிள்ளைகளே, வருகிறேன் என்று சொன்னவர் அது சீக்கிரத்தில் வரப்போகிறார். இந்த பூமியில் நடக்கிற சம்பவங்களை பார்த்தால் இது நாட்கள் செல்லாது. இப்படிப்பட்ட அடுத்த வருஷம் நாம் எல்லோரும் இங்கே இருப்போம் என்று சொல்லி there is no guarantee for that. எந்த விதமான இது கிடையாது. என் அன்பான தேவ பிள்ளைகளே, மணவாளன் வருகிறார். அவரை பார்க்கும்படியாய் எல்லோரும் செல்லு போகல் என்று சொல்லி அந்த தொனிக்கும் என்று சொன்னால், இன்றைக்கு மணவாளனை சந்திக்கும்படி எத்தனை பேர் ஆயத்தமாக இருக்கிறோம்? எத்தனை பேர் ஆயத்தமாக இருக்கிறோம்? ஆபகுக்கு 2ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம் சொல்லுகிறது, அவர் நியாயத்தீர்ப்பின் நாட்களிலே சுவரில் இருக்கிற கல்லுகள் கூட பதில் சொல்லுமா? இந்த ஆலயத்தின் சுவர்கள் நம்மை பார்த்து என்ன சொல்லும்? நாம் வீடுகளை வசிக்கிறோம், அந்த சுவர்கள் நம்மை பார்த்து என்ன சொல்லும்? வேலை ஸ்தலங்களுக்கு போகிறோம், அந்த சுவர்கள் நம்மை பார்த்து என்ன சொல்லும்? அந்த பதிலுக்கு நாம் ரெடியாக இருக்கிறோமா? ஆயத்தமாக இருக்கிறோமா? கொஞ்சம் யோசித்து பார்க்கணும். என் அன்பான தேவ பிள்ளைகளே, அவர் அதிசீக்கிரமாய் வரப்போகிறார். வெளிப்படுத்தின விசேஷம் 21, 27 சொல்லுகிறது, no unclean shall enter the city of God. அதாவது எந்த அசுத்தமும் தேவனுடைய நகரத்துக்குள்ளே போக முடியாது.
என் அன்பான தேவ பிள்ளைகளே, நாம் பாவத்திலிருந்து ஜெயிக்க வேண்டும் என்று சொல்லிதான் அவர் இவ்வளவு பாடுகள் வேதனைகளை அவர் மேல் ஏற்றுக்கொண்டார். நாம் சிந்திப்போம், செயல்படுவோம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.